श्रीमाधवान्वयसुताम्बुतिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनम् नारायणस्य सुतजनसुभगम् पञ्चसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररघूर्गीतशठारे मुख्यान् रङ्गकारे भवहर कृपया न्यस्तभारम् सुन्ने श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयात् किमप्यदतिगतम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः। प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनतांसितिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। नमस्ते। இந்த ஆசுர பிரகிருதிகளுக்கு மேலும் மேலும் விளைகின்றதான மனோவிகாரங்களை மேல் ஸ்லோகங்களிலே அர்ஜுனனுக்கு எம்பெருமான் விவரிக்கிறார். சிந்தாமபரிமேயாம் ச பிரளய அந்தாம் உபாஸ்ருதாः காம உபபோக பரமா ஏதாவதி நிச்சிதாக. இன்னைக்கோ நாளைக்கோ சாப்பிடுறான். டாக்டர்ஸ் மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கான். அப்போ அப்படி சாக போறவன் என்னென்ன மனக்கோட்டை கட்டுறான். இவர்கள் விரும்புவதற்கு அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. 1000 விருப்பம் இருக்கும் அவர்களுக்கு. இவற்றை பெறுவதற்காக செய்ய வேண்டிய செயல்களை இவர்கள் அந்த ஊழிக்காலமான மகா பிரளய பர்யந்தம் உசுரோட வாழ்ந்தா கூட அதை நிச்சயம் பண்ண முடியாது. ஸ்திரீ சுகத்தை அனுபவிப்பதுதான் பரம புருஷார்த்தம் என்று கருதுபவர்கள் இந்த ஆசுர பிரகிருதிகள். சொர்க்கம் என்பதோ மோட்சம் என்பதோ அது இல்லவே இல்லை. நாம் இந்த பூலோகத்திலே இன்பத்தை துய்ப்பதுதான் மோட்சம், துன்பத்தை அனுபவிப்பதுதான் நரகம் என்ற நிலையிலே உள்ளவர்கள். இந்த ஸ்லோகத்துல நாம எதை முக்கியமா கவனிக்கணும்னா, சிந்தாம் அபரிமேயாம் இருக்கான் பகவான். அபரிமேயாம்னா என்ன? அபரிச்சேத்யாம்னா அளவற்ற. அதாவது இவர்களுடைய வாக்குக்கோ மனசுக்கோ எட்டாததான விஷயங்கள் பற்பல இருக்கின்றன. அவற்றில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளுக்கு எண்ணிக்கை என்பதே இல்லை. பிரளயாந்தாம் சொல்றான். மகா பிரளய காலம் வரையிலே, சதுர்முக பிரம்மாவின் ஆயுள் முடிவிக்கான காலம் வரையிலே செய்யப்பெறும் செயல்களால் நாம முடிக்கப் போகின்ற விஷயங்களை இலக்காக கொண்ட இந்த சரீரத்தின் முடிவு பர்யந்தமாக
பல காலத்திலே சாதிக்க வேண்டியதை இன்றோ நாளையோ சாகப்போகிறன் விரும்புகிறான் என்றால் அவனுடைய வியாமோகத்தின் மிகுதி இங்கே காட்டப்படுகிறதாக நாம் அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். இவனுடைய ஆசைகளோ பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தின் முடிவான அந்த மகா பிரளய கால பரியந்தம் இவன் ஜீவித்திருந்தாலும் கூட இவன் மனசிலே ஆசைப்படுகின்றவளை ஒரு காலம் இவன் அடைய முடியாது. அப்படி இருக்கிறவன் இன்னைக்கோ நாளைக்கோ சாகணும்னு இருக்கும்போது அவன் என்னத்தை பெருசா இது பண்றான்? அவனுடைய அந்த சிந்தை மாத்திரம் அதுவரையில இருக்க முடியுமா என்ன? இப்படி இன்னும் ஓரிரு நாட்களிலே சாகக்கூடியவன் மனோரதிக்கும் விஷயங்களில் ஒன்றை கூட இந்த ஜென்மாவினாலே இவன் அனுபவிக்க முடியாது. சரி, இந்த ஜென்மத்துலாம் கிடைக்கல, அடுத்த ஜென்மத்திலேயாவது அவனுக்கு கிடைக்குமான்னு சொன்னா அதுவும் சொல்ல முடியாது. காம உபபோக பரமான நமக்கு எது பிரயோஜனம் அப்படின்னு நாம கருத்தூன்றி ஆலோசித்து பார்த்தால், பெண்டாட்டி, பொண்ணு, புள்ள, பேரம், பேத்தி, இதெல்லாம் சிறந்த பிரயோஜனம்னு தீர்மானம் பண்ணி ஏதாவது நிச்சிதாக இதுதான் பிரயோஜனம், இதை காட்டிலும் வேறான சொர்க்கமோ அபவர்க்கமோ எதுவும் கிடையாது என்று உறுதியாக நினைப்பவர்கள் இந்த ஆசுர பிரகிருதிகள். நிச்சிதாக என்பதற்கு ஒரு மகத்தான நிர்ணயத்தை கொண்டவர்கள் என்ற அர்த்தம். அத்த நிச்சித சப்து பிராமணா இதிவத் கத்தரித்த இதிபாவா அப்படிங்கிறது தாற்பயம் சொல்லியிருக்க. புக்தா பிராமணாக என்பதற்கு பிராமணர்கள் சாப்பிடப்பட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை, பிராமணர்கள் நன்றாக சாப்பிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். மேலே பகவான் அர்ஜுனனுக்கு விவரிக்கிறான். ஆசாபாசசதை பக்தாக காமக்ரோதபராயணாः ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்தசஞ்சயான். பல்லாயிரக்கணக்கான ஆசை என்னும் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களாக, காமத்தையும் கோபத்தையும் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக கொண்டிருப்பவர்களாக, காதல் மூலமாக இன்பங்களுக்கு தவறான வழிகளால் பணக்குவியலை சம்பாதிக்க முயல்கின்றார்கள் அப்படின்றான் பகவான் இந்த ஆசுர பிரகிருதிகள். ஆசாபாசதைஹி பத்தாக. இந்த ஆசுர பிரகிருதிகளுடைய ஆசைகள் என்ற உறுதியான கயிறுகளாலே எப்பொழுதும் அருந்த கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த கயிறுகளுக்கு இவ்வளவுதான் கணக்கே இல்லாமல் இருக்கு. கயிற்றை கத்தியாலே ஒருவேளை அறுக்கலாம், ஆசை என்ற கயிற்றை கத்தியால் அறுக்க முடியுமா என்ன? ஆசைப்படுகிற விஷயங்கள் பல வகையாக இருப்பதாலே ஆசைகளும் பற்பல ஆகின்றன. செயலை பற்றிய சிந்தனை, பலரை பற்றியது ஆசை. காம குரோத பராயணாக. எவன் ஒருவன் மிகுந்ததான கோபத்தையும் காமத்தையும் தனக்கு உரிய பெரிய உபாயமாக கொண்டிருக்கிறானோ
பராயணம் என்ற இடத்தில் அயன சப்தத்துக்கு ஆசிரியம் அல்லது தஞ்சம் என்று அர்த்தம். ஆசுர பிரதிகளுக்கும் காமத்தை போல் கோபமும் விருப்பமான பொருள். ஒரு தான் ஆசைப்படும் பொருள் ஒரு பொருள் தனக்கு கிடைக்காமல் போனால் கோபத்தினாலே அதை பெற முயலுகிறார்கள். அல்லது தன்னுடைய விருப்பமான ஆசை நிறைவேறாத போது அது கோபமாக மாறிவிடுகிறது. காமபோகார்த்தம் இஷ்டமானவைகளை இஷ்டப்படி தான் விரும்பிய விதத்திலே அனுபவிப்பதற்காக பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு சாதனமான பகவத் ஆராதனத்துக்கு உபயோகப்பட வேண்டிய இந்த சரீரமானது காமபோகத்துக்கு இந்த ஆசுர பிரகிருதிகளாலே உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்நியாயேன திருட்டுத்தனம், வழிபறி, கொலை, கொள்ளை முதலிய தகாத வழிகளாலே பணம் சம்பாதிப்பதை அவை காமபோகத்துக்கு மாத்திரம். ஒரு குடிகாரன் இருக்கான், அவனுக்கு குடிக்கலன்னா சாயந்தரம் ஆனா கைகாலெல்லாம் நடுங்க. ஏன்னா அது அந்த போதைக்கு அவன் அடிக்ட் ஆயிட்டான். கையிலையோ காசு இல்லை, என்ன பண்றது? திருடுறான். திருடுனா அது போலீஸ் குடிச்சுன்னு போய் அவனை ஒரு 3 மாசம் ஜெயில் தண்டனைன்னு ஜட்மெண்ட் கொடுக்குறான், உள்ள போறான். அங்க போனா ஒரு கொலை கைதி அவனுக்கு அங்க நண்பனாகிறான். என்னடா போய் ஒருத்தன் பர்ஸ பிட்பாக்கெட் பண்ணிட்டு அதுக்காக வந்துருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? நான் பாரு ஒரே ஒரு கொலைதான் பண்ணேன், என் குடும்பம் இன்னும் 2-3 தலைமுறைக்கு சுகமா வாழலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவியா? அதை விட்டு இந்த மாதிரி அசிங்கமா ஒரு வருஷ ஜேபடி பண்ணிட்டு அதுல போய் வந்திருக்கியடா அப்படின்னு. அப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்மளுடைய ஒரு மனுஷனுடைய ஆசை அதிகரிக்க அதிகரிக்க அதை அடைய வேணும் என்ற ஒரு வெறி நமக்கு வரும். அப்படி நாம் அடைய முடியாமல் போனால் அது கோபமாக மாறும். அர்த்த சஞ்சயாது பிரதீகந்தே, பண குவியல் முதலியவற்றை பெறுவதற்காக எப்பொழுதும் இந்த ஆசுர பிரகிருதிகள் முயன்று கொண்டே இருப்பார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமா அர்த்தம் பண்ண ஆதிசங்கரர் அளவற்றதும் மரணத்துடனேயே முடிவதுமான கவலையை அடைந்து காம நுகர்ச்சியே அனைத்திலும் மேலாக நின்று அது அப்படித்தான் என்று நிச்சயித்துக் கொண்டவர்களாலே நூற்றுக்கணக்கான ஆசை கயிர்களால் கட்டப்பட்டவர்களாய் காமத்துக்கும் கோபத்துக்கும் அடிமைகளாய் காமபோகத்துக்காக அநியாயமான பணக்குவியலை நியாயத்திற்கு புறம்பாக அதர்மமாக இவர்கள் பொருளை குவித்துக் கொள்வார்கள். இதம் அத்ய மயா லப்தம்
இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இந்த பூமி உள்ள குட்டிகள் இப்பொழுது என்னுடைய திறமையினாலே சம்பாதிக்க பெற்றிருக்கின்றன. மனோரதித்திருந்த சிலவற்றையும் நான் என்னுடைய சாமர்த்தியத்தினாலே அடைந்து விட்டேன். என் வலிமையினாலே சம்பாதிக்க பெற்ற பணம் இப்பொழுது என் வசத்திலேதான் இருக்கிறது. என் பலத்தினாலேயே எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கப் போகிறது. அதாவது ஒரு ஆசுர பிரகதியை போய் மோட்சம்னா என்னன்னு தெரியுமாடான்னு கேட்டாலும் அதுக்கு அவஞ்சமா ஆயிரக்கணக்கான இளவயது பெண்களை அவர்கள் ஆடை இல்லாமல் அவர்களை அனுபவிக்கும் சுகம் இருக்கிறது. அது தாண்டாப்பா மோக்ஷானந்தம். இப்படி ஆயிரக்கணக்கான ஸ்திரீ சம்சர்க்கம் வேணும்னா என்ன பண்ணணும்? வாழ் கூப்பிட்டு பணம் வேணுமே. அதனால பணம் சம்பாதிக்கும் முறை கீழே சொன்ன மாதிரி தவறான வழியிலே, திருட்டு வழியிலே இருக்கு. அதே சமயத்தில நல்ல முறையிலே இந்திரியங்களை அடக்க முயன்றவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா 4 வகையாக 2ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது அல்லவா? அதில் 2வது நிலைக்கு வெத்திரேகம்னு பேரு. எந்தெந்த விஷயங்களில் செல்லாதபடி இந்திரியங்களை தடுத்திருக்கிறோம் என்பது முக்கியம். இனி எந்தெந்த இடத்துல போகாதபடி தடுக்க முயற்சி பண்ண வேணும் என்று சிந்திப்பதே வெத்திரேக சிந்தனைன்னு பேரு. காம சுகத்தையே பரம புருஷார்த்தமாக நினைத்திருப்பவனுக்கு இனி அவன் சம்பாதிக்க வேண்டியவை நாம் என்ன செய்தோம், இனி செய்ய வேண்டியது என்ன என்று சிந்திக்கிறான். அந்த சிந்தைதான் எம்பெருமான் கிருஷ்ணனின் இந்த ஸ்லோக வழியில் பெறுகிறது. முதல் சில ஸ்லோகங்களால் முற்கூடிய சிந்தையின் விஷயங்கள் அனந்தங்கள் என்பதற்கு உதாரணங்களும் சொல்லப்பட்டன. இதம், மனைவி, மக்கள் முதலியன பணத்தை பற்றிய பிரஸ்தாபம் மேலே வருகிறது இல்லையா? இதுக்கு இவ்வாறு பொருள் சொல்லியிருக்கிறார் ஆதிசங்கரர். மயாலப்தம், என்னுடைய திறமையினாலேயே இவை அனைத்தும் பெறப்பட்டன. ஏதோ அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்றாலே எம்பெருமான் கருணை, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. பகவத் சங்கல்பத்தினாலே பெற்றோம் என்பதும் இல்லை. எதை செய்து முடிச்சாலும் பகவத் அனுகிரகத்தினால் அது நடந்தது நன்னான்னு நினைக்கிறதே இல்லை. ஆனா தெய்வ பிரகிருத்தியா இருந்தா என்ன பண்ணுவா? நான் ஒண்ணும் பண்ணல, எல்லாம் பகவான் தான் பண்ணான், பகவத் அனுகிரகத்தினாலேதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைப்பான். இதுதான் அந்த ஆசுர பிரகிருதிகளுக்கும் தெய்வ சம்பத்து உள்ளவர்களுக்கு உள்ள வேறுபாடு. असौमयाः कशत्रुः अनिष्ये च अपरानपि ईश्वरोऽहम् अहम् भोगी सिद्धोऽहम् भगवान् सुखी.
ஒரு நிமிஷம் அடியே. ஹலோ ஹலோ நாராயணா, எப்போ? 8 மணிக்கா? அடியன் இப்ப பாம்பேல இருக்கேன், வர முடியாது. சரி சரி. சரி, அங்க வந்ததும் வந்து பாக்கிறேன். அடியேன் இதுக்கு மேல தொடர முடியாது. ஒரு டெத் நியூஸ் ஒண்ணு, ஒன்னும் தீட்டு கிடையாது. சரி அடி, நாளைக்கு வச்சுக்க முடியுமா? நான் இது தீட்டு கிடையாதுன்னு நாளைக்கு தீர்த்தா மாட்டோம். க்ஷமிக்கணும். தன்யவாதம்.